உலக சாதனை படைத்த விராலிமலை ஜல்லிக்கட்டில் காளைகள் முட்டியதில் உயிரிழந்த இளைஞருக்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஜியாபுரம் அருகே அல்லூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஜல்லிக்கட்டு மீதான ஆர்வத்தால் கடந்த 10 ஆண்டுகளாக காளைகளை வளர்த்து வந்துள்ளார். பொங்கல் விழாவின் போது பல மாவட்டங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் காளை கொண்டு சென்று பரிசுகள் வென்று வந்த இவர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் விராலிமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் பார்வையாளர் வரிசையில் அமர்ந்திருந்து ஜல்லிக்கட்டை கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார். அப்போது வாடிவாசலை கடந்து சென்ற சதீஷ்குமார் காளை முட்டியதில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது உடல் மணப்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து சதீஷ்குமாரின் உடல் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. நல்லா மாடு வந்து வளர்க்கக்கூடியவர். அவர் மாடு விராலிமலை மஞ்சுவட்டுக்காக போயிருந்தாரு. போகும்பொழுது வேடிக்கை பார்க்குற பார்வையாளராக போகும்பொழுது இந்த மாதிரி விபத்து நடந்துருச்சு. அவங்க ஏழ்மையான குடும்பம், 2 பையனுங்க இருக்காங்க. உயிரிழந்த சதீஷ்குமாருக்கு தனபாக்கியம் என்ற மனைவியும் 2 கைக்குழந்தைகளும் உள்ளனர். சதீஷ்குமாரின் வருமானத்தை நம்பி அன்றாட வாழ்க்கையை எளிமையாக வாழ்ந்து வந்த குடும்பம் அவரது இழப்பால் மனைவி மகன்களை மட்டுமின்றி உறவினர்களையும் கவலையடைய வைத்துள்ளது. முதலமைச்சர் தொடங்கி வைத்த விராலிமலை ஜல்லிக்கட்டில் பார்வையாளர்களுக்கும் காப்பீடு செய்யப்பட்ட நிலையில் இத்தொகையுடன் சதீஷ்குமாரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டுமென அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு கிண்ண சாதனைக்காக நடத்தப்பட்ட ஒரு விழா, பெரிய ஜல்லிக்கட்டு விழா. அதுக்கு போகும்போது இந்த மாதிரி அவருக்கு மாடு முட்டி அங்கேயே இறந்து போயிட்டாருங்க. இப்போ ஒரு குடும்பம் ரொம்ப தவிச்சிட்டு இருக்குங்க. அரசாங்கம் ஏதாவது நிதி செஞ்சா தேவலாம். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவசியம் விஜயபாஸ்கர் முயற்சி எடுத்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம். உலக சாதனை படைத்த விராலிமலை ஜல்லிக்கட்டு போட்டி 2 பார்வையாளர்களின் உயிரை பறித்து அவர்களது குடும்பத்தை கவலை அடைய வைத்திருப்பதாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.